அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்து நம்ம சேனலோட கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். என்னோட கிச்சனை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கிச்சனை ஒரு ஓவர் வியூ ஃபுல்லும் காமிக்கிறேன். அப்புறம் ஒன்று ஒன்றா என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். என்னோட வீடு பார்த்திங்கன்னா ரெண்டல் ஹவுஸு தான். கிச்சனுடைய சைஸ் கரெக்டாக எனக்கு அப்ராக்சிமேட்டாக தெரியல. கிச்சன் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஆனால் அந்த கிச்சனில் இருக்க கவுண்டர் டாப் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சோடனே என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரு, அது மேலே ஸ்நாக்ஸ் பாக்ஸு, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட் தான் வச்சுருப்பேன். அதுக்கு பக்கத்தில் இஞ்சி பூண்டு வெங்காயம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற ட்ராலி வச்சுருப்பேன். இந்த ட்ராலி இப்போ தான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். ஆனால் ரொம்பவே நல்லா இருக்காங்க. எங்கேயும் வீல் இருக்குன்னா நகத்தி நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. பக்கத்துலேயே ஒரு சில்வர் ஸ்டாண்டு வச்சுருப்பேன். என்னுடைய பாத்திரம் எல்லாமே இதிலையே வச்சுட்டேன். ஏன்னா நான் வேணுங்கிற பாத்திரம் மட்டும்தான் வச்சுருப்பேன். அதிலே பார்த்திங்கன்னா அந்த பேன்லாம் தொங்க விடுறதுக்காக எஸ்ஹுக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி மாட்டியிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டோர் இருக்குது. அந்த டோருக்கு பின்னாடி ஒரு பாத்ரூம் இருக்குது. அதுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா என்னுடைய கவுண்டர் டாப் இருக்குது. கவுண்டர் டாப் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா கெட்டில் வச்சுருப்பேன். கெட்டிலுக்கு மேலேயே சுவிட்ச் போர்டு, அந்த லைட்டு எல்இடி லைட்டு அதில் தான் ஆன் பண்ணி வச்சுருப்பேன். கவுண்டர் டாப்பில் எப்பயுமே இந்த ஜக்கு இருக்கும். அதில் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா டக்குன்னு நம்ம வரும்போது பிடிச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஆயில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஸ்டாண்டு வச்சு அதில் உப்பு, கல்லுப்பு, தூளுப்பு, புளி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். இது எல்லாமே இப்போ ரீசெண்டாக நான் வாங்கினது தான். அதுக்கு கீழேயே டீ தூள், சர்க்கரை அது ரெண்டையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பக்கத்துலேயே வச்சுருக்கறனால ரொம்பவே ஈஸியாக இருக்குது டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்பூன் பற்றி நிறைய பேர் கேட்டிங்க. ஆனால் இது நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். அதுக்கும் பக்கத்துலேயே இடிக்கிற கல் வச்சுருக்கிறேன். அப்புறம் நம்மளோட கேஸ் ஸ்டவ். இந்த கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் 4 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். எதுவுமே ஆகலை. இதுவரை ஒரு ரிப்பேர் கூட பண்ணலை. இது க்ரீன் செஃப்னு சொல்லிட்டு இங்கே பெங்களூரில் தான் வாங்கியிருந்தோம். நாங்கள் வாங்கையில் 4000 ரூபாய் இருந்துச்சு. ஆனால் இப்போ எவ்வளோ ரேட்டுங்கிறது தெரியல. ஆனால் ரொம்பவே நல்லா இருக்குது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஸ்பூன் ரெஸ்ட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு எப்போவுமே ரைட் சைடு தான் அந்த ஸ்பூனை வைக்கிறதுக்கு தோணும். லெஃப்ட் சைடு கொஞ்சம் இடம் இருக்குது. ஆனால் லெஃப்ட் சைடு நம்ம மாற்றி வைக்க முடியாதுங்கிறனால அப்படியே கேஸ் ஸ்டவுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஜன்னல் இருக்குது. நான் ஜன்னலை ஓப்பனே பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த பூனை அடிக்கடி பாலை கொட்டி விட்டுருது. அதனால் நான் ஓப்பன் பண்ணுறதில்ல. அப்படியே அந்த ஜன்னல் ஓரத்தில் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். அது பக்கத்துலேயே இந்த மரக்கரண்டி அப்புறம் கத்தி இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த உட்டன் ஸ்பூன் ரேக் வச்சுருக்கேன். அதில் ஒன்றில் பிளாஸ்டிக்கு, ஒன்றில் சில்வரு, ஒன்றில் இந்த ஃபோக் ஸ்பூன்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே இந்த நைஃபு ஸ்டாண்டு இருக்குது. இது நாங்கள் கென்ட்டு வாங்கும்போது ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு மணி பிளான்ட் இருக்குது. அவ்வளோதான் அந்த ஜன்னலில் இருக்கிறது. அப்போவே அப்படியே ரைட் சைடு பார்த்திங்கன்னா சிங்க்கு, என்னோடது சிங்க் இருக்குது. சிங்க் கொஞ்சம் நார்மலாக பெரிய சைஸ் தான். அது மேலேயே நான் கென்ட்டு இருக்கும். இது ஹேவல்ஸ் கம்பெனியோடது. ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏதோ டெலிட் அல்கானின்னு சொல்லி வாங்கியிருந்தோம் நாங்கள். இது தண்ணி பிடிச்சிட்டே நிற்கணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் டியூப் செட் பண்ணியிருக்கிறோம். அதனால் அந்த டியூப் ஓப்பன் பண்ணால் போதும், அதில் தண்ணி வந்துடும். பக்கத்தில் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ண ஒரு சின்ன ஸ்டாண்டு அடிச்சிருக்கேன். அதில் விம் ஜெல்லு, இந்த சோப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டுக்கு தண்ணி அடிக்கிற பாட்டிலு அதெல்லாம் வச்சுருக்கேன். பக்கத்தில் இருக்க கூடையில் காலி கவர் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். எதனா வேஸ்ட்டு போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது கவுண்டர் டாப் ஸ்மால் சைஸுங்கிறனால இவ்வளோ தான் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க முடிஞ்சிச்சு. அதனால் அதில் என்னென்ன வைக்க முடியுமோ வச்சுருக்கிறேன். நான் மாடலர் கிச்சனுக்கு ஏற்ற ஒரு ப்ராடக்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த மல்டி கலர் ஸ்டோரேஜ் ரேக்குன்னு தான் சொல்லுவேன். நானுமே இதில் வாங்கி ஒன்றில் குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸு, அப்புறம் ஒன்று சின்ன சின்ன பவுல்ஸு, கப்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டூல்ஸு, கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸு, வடிகட்டி எல்லாமே அதிலே தான் போட்டிருக்கிறேன். கீழே லாஸ்ட் ஒன்றில் பார்த்திங்கன்னா அந்த கார்பேஜ் கவரு, அப்புறம் எக்ஸ்ட்ரா எதனா கிச்சனுக்கு தேவையானது இருந்துச்சுன்னா அதில் போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலேயே டிஷ்யூ செட் பண்ணி வச்சுருக்கிறேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பிஸ்கெட்டும் ஸ்நாக்ஸும் வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என் உயரத்துக்கு மேலேயே இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சின்ன ஃப்ரிட்ஜ் தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். அதை வேணான்னு சொல்லிவிட்டு இப்போ ஃப்ரிட்ஜ் பெருசு வாங்கியிருந்தோம் நாங்கள். அதுக்கு மேலே தான் என்னுடைய கண்ணாடி பொருள் எல்லாமே அந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம குட்டீஸ்லாம் டக்குன்னு இழுத்து டம்முன்னு கீழே போட்டு உடச்சிருவாங்க. அதனால் முடிஞ்ச அளவு கண்ணாடி பொருளை மட்டும் மேலே வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துலேயே என்னுடைய மைக்ரோவேவ் ஓவன் இருக்குது. அது மேலே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேயில் புல்லட் மிக்ஸி, அதுக்குண்டான ஜாரு எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயே இந்த கப்பெல்லாம் போட்டு வச்சுருக்க ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். குட்டி குட்டி கப்பு, பெரிய கப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் கவுத்து போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா அதில் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அந்த மூலையிலேயே பார்த்திங்கன்னா ஊதுபத்தி வைக்கிற ஸ்டாண்டு வச்சுருக்கிறேன்.
அவ்வளோதான். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஓவன் இருக்குது. ஓவனுக்கு கீழே வந்து என்னுடைய ஓல்டு மிக்ஸி, அப்புறம் கரண்ட் அடுப்பு, அதுக்குண்டான ஜாரு, மிக்ஸிக்கு உண்டான ஜாரு எல்லாத்தையுமே வச்சுருக்கிறேன். கரண்ட் அடுப்பு எதுக்கு உள்ளே எடுத்து வச்சுருக்கிறேன்னா, அந்த கவுண்டர் டாப்பில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை ஒன்று. இன்னொன்று கேட்டிங்கன்னா சயான் வந்து அடிக்கடி ஆன் பண்ணிடுறான், அதனால் அப்படியே வச்சாச்சு. அப்படியே கவுண்டர் டாப்புக்கு மேலே பார்த்திங்கன்னா என்னுடைய டேப் இருக்குது. அதில் வந்து க்ரோசரி கண்டெய்னர்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் பண்ணதான். முன்னே வந்து ஒரு செட்டு பாக்ஸ் தான் இருந்துச்சு என்கிட்ட. இப்போ ரீசெண்டாக இன்னொரு செட்டு வாங்கி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அடிக்கடி எடுக்கிறதெல்லாம் முன்னாடி வச்சுக்கிட்டு ரொம்ப ரேராக எடுக்கிறதெல்லாம் பின்னாடி வச்சுருக்கிறேன். எனக்கு கிச்சனில் இந்த ஒரு ஸ்லாப் மட்டும்தான் கொஞ்சம் கைக்கு எட்டுற மாதிரி இருக்குது. அதனால் எல்லா க்ரோசரி கண்டெய்னர்ஸுமே இதுலேயுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன், இதில் மட்டுமே. அதுக்கு மேலே வந்து இருக்குது, ஆனால் நம்மளுக்கு வந்து ஷார்ட்டாக இருக்கிறனால நம்மளுக்கு எட்டாது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பெரிய பாக்ஸுக்கு மேலே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பாக்ஸ் வச்சுருக்கேன். அதில் வந்து ஜீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், அது மாதிரி கம்மியாக இருக்கிற ஐட்டம்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாப் இருக்குது. அதில் வந்து மண் சட்டியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய சாப்பர் வச்சுருக்கேன். அது பக்கத்துலேயே இடியாப்பம் புளிகிற மிஷினு, அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய், கேரட்லாம் திருவுறோம்ல அந்த இது, அதுக்கு பக்கத்துலேயே மண் சட்டி, இது எல்லாமே வச்சுருக்கிறேன். அப்படியே இப்போ வந்து கவுண்டர் டாப்புக்கு வந்து கீழே பார்க்கலாம். கீழே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னோடய கிரைண்டர் வச்சுருக்கிறேன். கிரைண்டருக்கு வந்து மேலே 2 குக்கர் மூடி இருக்குது, சின்ன குக்கர் மூடி. குக்கர் வந்து ஸ்டாண்டில் இருக்குது, அதனால் குக்கர் மூடியை வந்து இங்கே வச்சுருக்கேன். அங்கே ப்ளேஸ் இல்லை அப்படிங்கிறனால. இந்த வாளியில் பார்த்திங்கன்னா க்ரோசரி எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். ஃபுல் பண்ணது போக மீதி இருக்கிற க்ரோசரி அப்படி எல்லாமே. இந்த பாக்ஸ் வந்து நான் ரீசெண்டாக இப்போ டிமார்ட்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். அதுக்கு பக்கத்துலேயே இந்த பிளாஸ்டிக் பவுல்லாம் வச்சுருக்கிறேன். இதெல்லாமே ஓவனில் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன். 1-2 ஓவனில் வைக்குவேன், 1-2 வந்து எதனா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதுக்காக வச்சுருக்கிறேன். அப்புறம் பக்கத்தில் இருக்க சின்ன வாளியில் பார்த்திங்கன்னா அப்பளம் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். அந்த கார்னர் ஸ்டாண்டில் வந்து என்னுடைய கடாய், ஃப்ரை பேனு இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சில்வர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 செட்டு நான் இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் வாங்கியிருந்தேன். ஒன்றில் வந்து சர்க்கரை, பருப்பு, அரிசி, உளுந்து இது எல்லாமே போட்டு ஒரே இடத்துல வச்சுருக்கேன். பக்கத்தில் இருக்க பெரிய வாளியில் வந்து சாப்பாட்டு அரிசி போட்டு வச்சுருக்கிறேன். அது மேலேயே இந்த பாத்திரம் கழுவி வைக்கிற டப்பாவும் வச்சுட்டேன், கிட்டேயே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு பக்கத்தில் வந்து இட்லி தோசைக்கு போடுற அரிசி வந்து வச்சுருக்கிறேன். அதுக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிங்க்குக்கு கீழே வந்து இந்த சோப் ஆயிலு, ஃபினாயிலு இதெல்லாம் வந்து ஒரு ட்ரேயில் போட்டு வச்சுருக்கிறேன். அது பக்கத்துலேயே மரம் இருக்குது. ஃபைனலாக வந்து ஒரு கிச்சன் மேட் வந்து போட்டிருக்கேன். இது வந்து ரீசெண்டாக இப்போ டிமார்ட்டில் வாங்கினது தான். இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி, 200 ருபீஸ். ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நான் எப்போயுமே கிச்சனை வந்து மினிமலிஸ்ட்டாக வச்சுக்கணுன்னு தான் நினப்பேன். வேணுங்கிற பொருளை வச்சுக்கிட்டு வேணாங்கிறதெல்லாம் தூக்கி மேலே வச்சுருவேன். நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய கிச்சன் டூர் அப்புறம் ஆர்கனைசேஷன் அதுவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இப்போ வீடியோவில் காமிச்ச ப்ராடக்ட் எல்லாமே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணதான். உங்களுக்கு வேணும்னா அதனுடைய கோடு லிங்க் வேணும்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள், நான் வந்து சென்ட் பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அது வரைக்கும் பாய்.